இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமிகு முத்துப்பாண்டி அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்துப்பாண்டி சார். வணக்கம். வாழ்த்துக்கள். புதிய பொறுப்புக்கு பிறகு முதல் இன்டர்வியூ ஆதனுக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பலரும் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். கட்சியினுடைய சில முக்கியமான முகங்களாக பார்க்கப்பட்ட ஜெகதீச பாண்டியன் அவர்கள், அதே போல நேற்றைக்கு அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்து கட்சியிலிருந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கேடர் பேஸ்டு ஒரு பார்ட்டி கிடையாது. அண்ணன் சீமானை முன்னிறுத்தி அவர் பேசக்கூடிய கொள்கைகளை முன்னிறுத்தி இதான் மக்களும் ஓட்டு போடுறாங்க, தொண்டர்களும் அப்படிதான் ஓட்டு போடுறாங்க. அதையும் தாண்டி சமீப காலமாக கட்சியிலிருந்து பல பேரும் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. இது கட்சியினுடைய கட்டமைப்பை பாதிக்காதா? இல்லை, அதான் நீங்கள் அதிலே உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கேடர் பேஸ் பார்ட்டி இல்லை. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இது கேடர் பேஸ் பார்ட்டின்றது எப்போ உருவாகும்னா, ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம், அதாவது அரசியல் அங்கீகாரம் பெற்று, அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மேலே ஒரு அதிகாரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரம் கீழே பரவலாக்கப்படும். உங்களுக்கு தெரியும், ஒரு மந்திரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மந்திரி, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி இருக்கிறாருன்னா, அந்த மந்திரிகளுக்கு கீழே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கீழே வந்து அந்த பகுதியில் வந்து சேர்மன்ஸு, உள்ளாட்சி பிரதிநிதிகள், அவங்கவுங்க, அது போக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளர், நகர் கழக செயலாளர்னு அவங்க எல்லாருமே யாரை பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மாவட்டத்தினுடைய அமைச்சரை பேஸ் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த 50 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரும் அவரே இருப்பார், மந்திரியும் அவரே இருப்பார். அப்போ அவங்களுக்கு கீழே வந்து வேலை செஞ்சு பழக்கப்பட்டிருக்கும் ஒரு அரசியல் கட்சி. உங்களுக்கு தெரியும், திமுகவும் அதிமுகவும் அப்படிதான் வடிவமைக்கவே பட்டிருக்கும். அப்போ அவங்க அதிகாரத்தில் இருந்ததுனால ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அவங்கள பகைத்து கொண்டால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருமோ அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட கேடர்ஸாக மாறிக்கிடுவாங்க. யாருன்னா மாவட்ட செயலாளரினுடைய ஆட்களாக மாறிக்கிடுவாங்க. ஒருவேளை கட்சி முடிவெடுத்து இந்த மாவட்ட செயலாளரை காலி பண்ணணும், இந்த மந்திரியை காலி பண்ணணும், ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற மந்திரி அடுத்த தேர்தலில் தோற்று போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட இருந்து மாவட்ட செயலாளர் பதவியை பிடிங்கிட்டாங்க, வேற யாராவது ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் வென்றுட்டாருன்னா அப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், அப்போ இந்த குரூப் வந்து காலியாகி அந்த குரூப் கிட்ட போய் ஓகே, கட்சியை விட்டு யாரும் வெளில போவாங்க. ஒரே கட்சிக்குள்ளதான் இந்த ஷிஃப்ட் நடக்கும். இருக்கும். வெளியில அவர் ஆதரவாளர், இவர் ஆதரவாளர் மாறுவாங்க. மற்றபடி வேற இருக்காரு. அதுல ஒருவேளை பயன்பெற்றவங்க, நான் அவரால் பயன் அடைஞ்சிருக்கேன், அதனால நான் அவரோடய தொடரலாம். அப்படி வெளியேறினவங்க தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்திருக்கிற சேகர் பாபுவா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இப்படி நீங்க நம்ம சொல்லிட்டீங்க, பட்டியலை சொல்ல முடியும். KKSSR ஒரு 15 பேர் வந்து அதிமுகவில் கோல வச்சவர்கள் திமுக அமைச்சராகவே இருக்காங்க. அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் கோல வச்சுறாங்க, மாவட்ட செயலாளர்களும் கோல வச்சுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பேஸ் வந்து உருவாயிருக்கும். அவங்க அதிகாரத்தின் மூலமாக ஒரு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் உருவாயிருப்பாங்க. இப்போ அவங்க வெளியில வரும்போது அவங்களோட ஃபாலோவர்ஸும் சேர்ந்து வருவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆட்களையுமே அண்ணன் தான் அடையாளப்படுத்துவார். மேடைகளில் பேச வைக்கிறது, புதிய பொறுப்புகள் கொடுக்கறது, அதே போல் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது, ஊடகங்களில் பேச வைக்கிறது, இதன் மூலமாக இருக்கிறவங்கள தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பிரபலமான ஆட்களாக வந்து நம்ம எல்லோருக்கும் தெரியும். பொதுவெளியில் மக்களுக்கு தெரியும்னா, மேடையில் ஏறி பேசுகிறவங்கள எல்லாத்துக்கும் தெரியும், ஊடக விவாதங்களில் பங்கு பெறுறவங்கள எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் அண்ணன் வேட்பாளராக ஒருத்தரை நிறுத்துறாங்கன்னா அவங்கள எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அப்படி இது ஒரு சில ஆளுக்கு ஒன்றா கூடி வரும்போது அவங்க கூடுதலாக கவனம் பெறுவாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பல பேரை சொல்ல முடியும். அப்படி அப்படி கவனம் பெற்றவங்க தான் இன்னைக்கு வெளியில் போயிருக்கிறவங்க, அப்படி கவனம் பெற்றிருக்கவங்க தான். ஆனால் இதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பாதிப்புனா பாதிப்பு கிடையாது. ஏன்னா இவங்க செய்கிறது வந்து ஊடகத்தில் இருப்பாங்க, மேடைகளில் பேசுவாங்க, வேட்பாளரை நிற்பாங்க. ஆனால் களத்தில் மேடை போட்டவன், களத்தில் போராட்டம் பண்ணவன், சிறைக்கு போனவன், வழக்கெடுத்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் அது இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு யார் ஒரே ஆள் யாருன்னா அண்ணன் சீமான் தான் பிராண்டு.
அதுக்கு மேலேன்னா நீங்கள் தலைவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தேசிய தலைவர் மட்டும்தான். வேற யாரும் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதனால தான் அண்ணன் வந்து சொல்கிறாங்க, யார் வந்தாலும் வரவேற்போம், யார் வெளியில் போனாலும் வாழ்த்துவோம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது ஒருத்தரோட முடிவு தம்பி. இப்போ ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நான் முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா அதை கட்சி எப்படி பார்க்கும், போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லும். இப்போ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ அதிமுக திமுகவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இழுபறியில் செங்கோட்டையன் இருக்காரு. இப்போ நம்ம கரண்ட் அரசியலை பேசுறதா இருந்தால் செங்கோட்டையன் வந்து ஒரு எடப்பாடி மேல ஒரு மனஸ்தாபத்தில் முரண்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ போன நேற்று வந்து செங்கோட்டையனும் தங்கமணியும் பங்கேற்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வெளில போனார், அவரோட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, நோ காம்ப்ரமைஸ், வெளில போங்கன்ட்டார். யார் இவர் இபிஎஸ். சசிகலா அவங்க குடும்பமே ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய குடும்பம்னு பேசினாங்க. ஆமாம், அவங்களும் காலி ஆகிட்டாங்க. டிடிவி தினகரன் நான் வந்து அதிமுகவை மீட்க போகிறேன்னு ஒரு கட்சியவே தொடங்கினார், அவரையும் கண்டுக்கவே இல்லை. அப்போ அது அப்படியே போயிடுச்சு. ஓகே. இப்போ நீங்கள் திமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு துரைசாமியாக இருக்கட்டும், கூகா செல்வமாக இருக்கட்டும், நடிகர் குஷ்புவாக இருக்கட்டும், இப்படி வந்து நிறைய பேர் வந்து திமுகவில் இருந்து வெளியில் வந்து வேறு வேறு கட்சிகளுக்கு போனாங்க. அப்போ அந்த கட்சியில் அதிகாரம் படைத்த கட்சிகள்லேயே ஏதோ ஒரு வகையில் கட்சி பொறுப்பாளர்களுடைய தலைமையோடைய ஏதோ ஒரு முரண்பாடு வந்து வெளியில் போகிறாங்க. அதுபோல தான் கட்சியை விட்டு வெளியில போறது என்பது வந்து அவர்களின் முடிவு, சுய முடிவு. அதை வந்து நம்ம வந்து இது எப்படி நீங்க போலான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் கட்சி. அதுல வந்து நீங்க இந்த கட்சி வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 2 பேர் போனாங்க, உங்களுக்கு தெரியும். வேட்பாளராகவும் நின்னாங்க, ஊடகத்துல இருந்தாங்க, பொதுக்கூட்டங்களில் பேசினாங்க. உங்களுக்கு தெரியும் தம்பி ராஜீவ் காந்தியும் தம்பி கல்யாண சுந்தரம் அவர்களும் மிகப்பெரிய முகமாக நாம் தமிழர் கட்சியில் பார்க்கப்பட்டார்கள். அவர்கள் வெளியில போகும்போது ஒரு பெரிய அதிருப்தியாயிரம், கட்சி 2ஆ பிளந்துரும், 4ஆ உடஞ்சிரும்லாம் சொன்னாங்க. அப்படி எதுவும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் வந்து கட்சி வந்து வேற ஒரு வடிவம் பெற்றுச்சு. அப்ப அது போல வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க போயிட்டாங்களான்னா அப்படி யார் போனாலும் சரி இந்த கட்சி ரன் ஆகி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இது வேற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற கட்சி. உங்களுக்கு ஏன்னா இத்தனை தோல்விகளை தாண்டி அண்ணன் செந்தமிழன் சீமான் தனியா போட்டிடுறேன்னு சொல்லும் போதும் கரகோஷம் உங்களுக்கு தெரியும், அண்ணன் மேடைகளில் பேசும்போது கரகோஷம் எழுதுனா அப்போ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட கேடர்ஸ் அங்கே இருக்கிறாங்கன்றது அதை வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு அது போகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கு அவங்க கட்சியில் பயணிச்சிருக்காங்க. குறிப்பாக 2019 வடசென்னை தொகுதியை கொடுத்தாங்க. 2021 அந்த வடசென்னைக்கு உட்பட்ட திருவொற்றியூர் தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்களே போட்டி போட்டார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலையும் அவங்க காளியம்மாள் அவர்கள் போட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் சில பல ஆடியோக்கள், அதுக்குள்ளே நான் விரிவாக போக விரும்பலை. ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது, தலைமை கூப்பிட்டு பேசியிருக்கலாமே. இல்லை, அது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, பேசலைன்னு சொல்லி யார் மறுக்க முடியும்? பேசினவங்களுக்கும் பேசாதவங்களும் தான் சொல்லணும். பேசின அண்ணன் வந்து சொல்லணும் நான் பேசவே இல்லை. இப்போ இவங்க என்ன சொல்லணும், என்னை கூப்பிட்டு பேசலைன்னு இவங்க சொல்லணும். 2 பேர் தான் பேசிக்கணும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இதிலிருந்து நான் வந்து இதில் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஓகே. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதற்கு பிறகு தான் இந்த நீங்கள் சொல்கிறது, இப்போ நீங்கள் சொன்னதுக்காக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் வந்து இவங்க சொன்னாங்கல்ல ஒரு ஆடியோ வெளியில் வந்து, அதற்கு பிறகு மன வருத்தமாக இருந்தாங்கன்னு. அதற்கு பிறகு தான் அவங்க தங்கையின் திருமணத்துக்கு அண்ணன் போயிட்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து அழைச்சது யார்? தங்கை காளியம்மா தான் வந்து அழைச்சாங்க. முறையாக வந்து பத்திரிக்கை வச்சாங்க. அண்ணன்ட்ட தேதி கூட வாங்கலை. ஆனால் தேதி வாங்காமல் அவங்க ஒரு தேதியை முடிவு பண்ணி வந்து இந்த தேதியில் எனக்கு என் தங்கச்சிக்கு திருமணம் வச்சுருக்கேன், நீங்கள் அவசியம் வரணும்னு கேட்டாங்க. அப்புறமா அண்ணன் வந்து அந்த தேதிகளில் வேறு ஏதாவது நிகழ்ச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் சரி செஞ்சுட்டு நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு விளங்குதா? புரியுது. அதற்கு பிறகு உங்களுக்கு நடந்தது நிறைய இருக்குது. அதற்கு பிறகு வந்து அவங்க தான் அதை வந்து சரி செஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தலைவர் என்பது சில சமிக்கைகளின் மூலமாக தான் ஒரு விஷயத்தை சரி செய்வாங்க. ஓகே. அப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு வந்து அந்த நிகழ்வில் போய் பேசினார் என்னுடைய மிகப்பெரிய தளபதியில் ஒரு முக்கியமான தளபதி வந்து காளியம்மாள்னு அந்த திருமண வீட்டில் பேசினாங்க. அதற்கு மேலே ஒரு தலைவர் என்ன சான்று கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது சான்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கொடுக்க முடியாதுல்ல உங்களுக்கு. அப்போ இது வந்து வெளிப்படையாக சொல்லப்பட்டது. ஓகே. அறைக்குள்ளே என்ன பேசினாங்க, நேரடியாக என்ன பேசினாங்கன்னு தெரியாது. தங்கச்சிக்கு பிறந்த நாள் அண்ணன் நேரடியாக நான் இருக்கும்போது தான் தொலைபேசியில் அழைச்சி வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் வேறு என்ன ஒரு தலைவர் செய்வார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். என்னென்னா இப்போ இந்த நேரத்தில்
திமுகவால ம். நாம் தமிழர் கட்சியின் கருத்துக்களையும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளையும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியையும் ஏற்க முடியாம ம். தினமும் இதை ஒரு செய்தியாக்கணும்னு நினைச்சு செய்தி ஆக்குறாங்க. அதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. நாம் தமிழரை திமுக டார்கெட் பண்ணுதா? டார்கெட் பண்றதுனால தானே செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும் 3000 பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து இணைந்தார்கள்னு முதல்ல போட்டாங்க. போஸ்ட் கார்டு யார் போட்டான்னா நாங்க போடல, ஊடகங்கள் எல்லாமே போட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மாற்று கட்சியிலிருந்து இணைந்தார்கள்னு சொன்னாங்க. நாங்க அந்த கட்சியின் பேரையே சொல்ல மாட்டோம்னு முதலமைச்சரே சொன்னார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3000 பேர் இணைகிறாங்க அப்படின்னா திமுகவுக்கு பஞ்சம் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்னைக்கு வந்து பல அரசியல் கட்சிகளுக்கு உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவாங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவாங்க. ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்களை விலைக்கு வாங்குவாங்க. ஏதாவது இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கிற கட்சியில இருக்கிறவங்கள விலைக்கு வாங்குவாங்க. இன்னைக்கு கட்சிக்கே ஆள் தேவைப்படுற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு, பரிதாபமான நிலைமைக்கு திமுக போயிடுச்சுன்னு நினைக்கிறப்பதான் வருத்தமா இருக்குது எனக்கு. அதனால நான் திமுகவுக்குன்னு இல்லை, திமுகவையும் நம்ம தான் ஆள் அனுப்ப வேண்டியது இருக்குது, அண்ணா திமுகவுக்கு நம்ம தான் ஆள் அனுப்ப வேண்டியது இருக்குது, தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் தொடங்கி இருக்கிற கட்சிக்கு நம்ம தான் ஆள் அனுப்ப வேண்டியது இருக்கு. அப்ப இத்தனை நாட்கள் வந்து எப்படின்னா அவங்களுக்கு பல விடயங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து பல விடயங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்களை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கு. நீங்க எப்பயுமே கோட்பாட்டை சொல்லி கொள்கையை சொல்லி அரசியல் செய்யும் போது அந்த நிலை வராது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட நாம் தமிழர் கட்சி பல்வேறு பேர் வந்து கட்சியை விட்டு விலகி போறாங்கன்னு சொல்லும்போது அண்ணன் சொன்னாரு 1000 இடங்களில் ஒரே நாள்ல உறுப்பினர் சேர்க்கை போடுங்கப்பான்னாரு. 1000 இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை போட்டு 10,000 பேர் ஒரே நாள்ல கட்சியில இணைஞ்சாங்க. அதை எந்த ஊடகங்களும் பேசல. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை போடுறான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் சராசரியா 10 பேர் வந்து இணைகிறாங்க கட்சியில. நாம் தமிழர் கட்சியில வந்து சும்மா வந்து இணைய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும், அண்ணா திமுகவுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும், பாஜகவுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும், காங்கிரஸுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் எதுவும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் கொள்கையின் அடிப்படையில் கோட்பாடின் அடிப்படையில் இணைகிறவங்க ஒரே நாளில் 10,000 பேர் இணைகிறாங்கன்னு நாங்கள் போய் எங்கேயும் மண்டபம் பிடிச்சி ஆளுகளுக்கு காசு கொடுத்து பிரியாணி போட்டு வேன் பிடிச்சி கொடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஆளை கூட்டிட்டு வந்து சேர்த்து அது அப்படியே எதுவுமே செய்யலை. நாங்கள் ஒரு இடத்துல தெருவில் ஒரு கூடாரம் போட்டு உட்காரும் போது இந்த மக்கள் 10,000 பேர் வந்து இணைகிறாங்கன்னா அப்போ இந்த கட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை தான் நம்ம பார்க்கணும். அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்டி இருக்கிற அந்த கருத்தியலை தான் நம்ம பார்க்கணும். அதனால நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கட்சியிலிருந்து இன்னும் கூட பல பேர் வெளியில போகலாம். அவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தான். வர்றவங்களை மனதார வரவேற்கிறோம், செல்பவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் சொல்றோம். அதை தான் அண்ணனும் சொன்னாங்க. அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றாங்க, நம்ம கட்சியை விட்டு வெளியில போனவங்க யாரையும் எதுவும் பேசாங்க, இப்போ அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க அப்படின்றதுதான் அண்ணனுடைய கருத்தாக இருக்கிறது. நேத்து கூட அதான் சொன்னாங்க, யார் நம்ம கட்சியை விட்டு வெளியில போய் நம்ம கட்சியை விமர்சனம் செய்தால் கூட அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போங்க, நம்ம ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுவோம், வெளியில போனவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க தம்பி அப்படிதான் சொன்னாங்க. இப்பவும் சொல்றேன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இலையுதிர் காலம் போல இது வந்து கட்சிக்கு வந்து தலையுதிர் காலம்னு சொல்றாரு அண்ணன். மேடைகள்ல சொல்லியிருக்காரு. கட்சியில ஒன்றாக பயணித்தவர்கள் அவர்களை கலைன்னு சொல்றது நியாயமா? கலைன்றது ஒன்றும் ஆபாச சொல்லு கிடையாது, அது அசிங்கமான சொல்லு கிடையாது. அது வந்து நெல் வளரும் போது கலை வரும். அது இயற்கை. அது அதை வந்து நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வந்து ஒரு கட்சியில வந்து சரியான நபர்களும் வருவான், சரியில்லாத நபர்களும் வருவான். ஒருத்தன் வந்து கட்சியை பயன்படுத்தி கொள்வான், சில இது வந்து கட்சிக்கு பயன்படுவான். உங்களுக்கு சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கட்சிக்கு பயன்படுவது கட்சியை பயன்படுத்துவதுன்னு ரெண்டு இருக்குது. அப்ப கட்சியை பயன்படுத்துறவங்க யாரு, கட்சிக்கு பயன்படுறவங்க யாரு அப்படிங்கிறது இருக்கு ரெண்டு. அதுதான் வந்து ஒண்ணு நெல்மணியா வரும், இன்னொன்னு கலையா வரும். அதுதான் விளக்கம் அதுல. புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து ஒண்ணு தவறானதெல்லாம் ஒண்ணு இல்லை. கட்சிக்கு பயன்படுறவங்க இந்த கட்சியில இருப்பாங்க, கட்சியை பயன்படுத்துறவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வேற ஒரு கட்சியை பயன்படுத்தலான்னு போவாங்க. அதை வந்து நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க வந்து இங்கதான் இருந்தே ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த கட்சியிலையும் கிடையாது. எல்லோருக்கும் சர்வ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அண்ணன் சொல்ற போல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்புல யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வெளியில போகலாம்ன்றது வந்து அண்ணனுடைய அறைகோளாக ஓப்பன் சேலஞ்சே தானே சொல்றாங்க. ஓப்பன் இன்டர்வியூ சொல்லும் போதே சொல்றாங்க, யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம், அவர்களுக்கான முழு ஜனநாயகம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வெளில போகலாம். இன்னைக்கு இல்லை, தினமும் கூட 2 பேர் நான் வெளியில போறேன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப அவர்களால் உங்களுக்கு குறிப்பா நான் வந்து உங்களுக்கு அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா, அண்ணன் வந்து கட்சியை மறுகட்டுமானம் செய்வதற்கான வேலையை செய்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கூட அண்ணன் வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. 4 மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம், கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களுக்கு 4 நாள் சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா, மறுகட்டுமானம் என்பது
கிளை கழகங்களை உருவாக்கணும். கிட்டத்தட்ட 86,000 கிளை கழகங்கள், அதாவது 86,000 வாக்குச்சாவடிகளுக்கு கிளைகளை ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு கிளை என்று உருவாக்கணும்னு அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க. எவ்ரி பூத் 10 யூத்னு சொன்னாங்க. அதை இப்போ நடைமுறைப்படுத்தணும் 2026 தேர்தலில். ஏன்னா நம்ம கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு. அடுத்து என்னன்னா வெற்றி மட்டும்தான் அதோட இலக்கா இருக்கும். வெற்றியை பெற வேண்டும் என்றால் திமுக அதிமுகவுக்கு கிளை கட்டமைப்புகள் வலுவா இருக்கிறதுனால தான் அவங்க இப்போ வரைக்கும் வெல்றாங்க. ஆள் இருக்காங்க இப்போ கிளை கட்டமைப்புல. ஆனா கிளை கட்டமைப்பு காசு கொடுக்கலன்னா வேலை நடக்காதுன்றது வேற. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பூத்துக்கு பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒரு கிளைக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபா திமுகவோ அதிமுகவோ செலவு பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த கிளை கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில காசு கொடுக்க மாட்டோம். ஆனா கிளைக்கு ஆட்களை போட்டு அதற்கான கிளை கட்டமைப்புகளை உருவாக்கணும்னு அண்ணா வந்து சொல்றாங்க. முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க. இப்போ முத்துப்பாண்டியை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு, தம்பி இந்த மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகள் உன்னுடைய பொறுப்பு, நீ பார்த்துக்கன்னு என்கிட்ட சொல்லும்போது, நான் 4 தொகுதினா கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 1000 வாக்குச்சாவடியில் 1000 பூத்துகளை நான் கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கும். நான் என்னால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிளைக்கு போய் நான் வேலை செஞ்சால் கூட எனக்கு 1000 நாள் தேவைப்படும். 3 வருஷம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதற்கான நேரம் இல்லை. அப்போ நான் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு வந்து என்ன சொல்கிறாரு, நீ எங்கே தம்பி வாக்கு செலுத்துவ, அந்த பகுதியை பலப்படுத்து, அந்த வாக்குச்சாவடியை முடிச்சிட்டியா, அடுத்து பக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வேலை செய் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து இப்போ இந்த 4 சட்டமன்ற தொகுதியும் நான் பார்க்கணும்னு நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வேலை செய்கிறதுக்கு கட்சியில் உள்ள பிள்ளைகளை போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி நான் செஞ்சு 1000 கிளைகளையும் நான் கட்டி முடிக்கிறதா தான் என்கிட்ட ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா என்னால் முடியவே முடியாது. அப்போ நான் என்னை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேலையை பிரித்து கொடுத்து சுலபமாக்குறாரு. அப்போ நான் சுலபமாக்கும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை அதிகார குறைப்பு செய்கிறாரு அண்ணன். ஓகே, 4 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்து கொண்டிருந்த என்னைய ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் பாருன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு 100 பேர் இருக்கிறான், கட்சி பொறுப்பாளர் 200 பேர் இருக்கிறான்னா அவனை வச்சு கிளை கட்டமைப்ப முடியும்னு சொல்கிறாரு. இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த 300 கிளை, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிளைக்கு நான் கவனம் செலுத்தினா கூட 300 கிளை இருக்குன்னா அதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் உங்களுக்கு. ஆமாம். அப்போ அவர் அண்ணன் என்ன சொல்கிறாரு, நாட்கள் இல்லைப்பா, இப்போ தம்பியும் உனக்கு ஒரு தொகுதி தரேன், அந்த தொகுதியில் போய் கிளை கட்டமைப்புகளை உருவாக்காத இடத்துலலாம் வேலை செஞ்சு சோரொட்டி ஓட்டுங்க, அங்கே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துங்க அப்படின்னு எனக்கு சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் 4 தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட இருந்த அதிகாரத்தை பிடிங்கி வேறு ஆளுக்கெல்லாம் கொடுக்க பார்க்குறாரு. இந்த 4 தொகுதியை நான் பார்க்க முடியாதா, 4 தொகுதிக்காரன் நான் சொல்கிறத கேட்க மாட்டானா, அப்போ என்னை ஒரு தொகுதிக்குள்ளே போய் அடக்க பார்க்குறீங்களா அப்படின்ற வருத்தம் இருக்கு இல்லையா? அவங்க அதை அதிகார குறைப்பாக நினைக்கிறாங்க. அப்போ அப்படி நினைக்கும் போது அது என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ இந்த கட்சியை விட்டு நான் வெளியில் போகிறேன், இவருக்கு வந்து சரியாக வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறவங்க தான் கிளை கட்டமைப்பை உருவாக்கி களத்தில் நின்று வேலை செய்யணும்னு நினைக்கிறவன் இந்த கட்சியில் இருப்பான். அதுதான் இப்போவும் நான் திரும்ப சொல்கிறேன். இல்லை நான் இந்த தொகுதி இத்தனை தொகுதியை பார்த்துக்கிருந்தேன், அத்தனை தொகுதியை பார்த்துக்கிருந்தேன், இது பூரா என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, இங்கேருந்து 4 மாவட்டம் நான் தான் பார்த்தேன்லாம் சொல்லிலாம் யாரும் இனிமேல் வேலை செய்ய முடியாதுன்னு அண்ணன் வெளிப்படையாக கட்சி பொறுப்பாளர்கள்ட்ட சொல்கிறாரு. இனிமேல் எதுவாக இருந்தாலும், எந்த சிக்கலாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், யாராவது ஒருத்தர் நெருக்கடி கொடுத்தானா உடனே எனக்கு சொல்லு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தொந்தரவு செய்கிறாரு, மாவட்ட செயலாளர் வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாரு, கொடியேற்ற விட மாட்டாரு, எனக்கு கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டாரு, என்னை வந்து கிளை கட்டமைப்பு போகிறப்ப நீ போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஏதாவது ஒரு நான் இது சொல்கிறப்ப எனக்கு நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அது நேரடியாக அண்ணன் கவனத்துக்கு போகுது. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு தடவை பார்ப்பார், 2 தடவை பார்ப்பார், 3 தடவை பார்ப்பார், நீ எதுக்கிட்ட அங்கே போய் அவன் வேலை செய்கிற, நீ உனக்கு கொடுத்த வேலையை செய்யடான்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்னா மன வருத்தம் வருது. அப்போ எல்லா இடத்துலையும் அண்ணனே வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறாருன்றப்ப அண்ணன் என்னென்னா, 15 வருஷமாக அவங்ககிட்ட வந்து பொறுப்பு கொடுத்தேன், 4 தொகுதியை நீ கட்டமைச்சிருந்தேன்னா நான் எதுக்கு உன்கிட்ட வந்து கேட்க போகிறேன், நீ வேலை செய்யலை, உன்னால் முடிஞ்சதை தான் செஞ்சுருக்கிறேன், அப்போ நான் உன்கிட்ட இருந்து வேலையை கொஞ்சம் குறைச்சி முத்துப்பாண்டிகிட்ட ஒரு பொறுப்பு, தாமரைகிட்ட ஒரு பொறுப்பு, இன்னொருத்தரோட ஒரு பொறுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரித்து கொடுக்குறேன். அதை அதிகார குறைப்புன்னு நினைக்காத, கட்சியை பலப்படுத்துவதுன்னு என்னடான்னு சொல்கிறாரு. அதை வந்து புரிந்து கொள்ளாமல் வெளியேறவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் வெளியில் போயிட்டு இருக்கவங்களுடைய கட்சியை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த பிரபலமான முகங்கள் எல்லாருமே கட்சியை பயன்படுத்தி கொண்டவர்களா? அல்ல, அப்படி இல்லை. அவர்களுக்கு நோக்கம் இங்கே ஒருவேளை அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்சியில் ஆகிறதா இருந்தால் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். இப்போ வேற ஒரு கட்சிக்கு போனால் ஆயிடலாம்னு நினைக்கும் போது நான் போகிறேன். நான் சொல்கிறது புரியுது. அப்போ இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை. இப்போ வேற ஒரு விடயம் பர்சனலாக கூட எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கலாம். அதில் வெளியில் போகிறவங்க இருக்கிறா. ஒரு வேளை வந்து மாவட்ட செயலாளருக்கும் மண்டல செயலாளருக்கும் வருத்தத்தில் மாவட்ட செயலாளர் வெளியில் போகலாம். இப்போ மண்டல செயலாளருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளருக்கும் இருக்கிற வருத்தத்தில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் வெளியில் போகலாம். ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளருக்கும்
இந்த அதிகார குறைப்பு செய்ய. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் 2-3 மாவட்டம் என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இவங்கெல்லாம் நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறப்ப, அப்போ என்னன்னா நம்மளுடைய அதிகாரம் பறிக்கப்படுதுன்னு நினைக்கிறப்ப அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பு தானே இருக்கு உங்களுக்கு. ஏன்னு சொன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 4 மாவட்டத்தை பார்த்துக்கிறேன். ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு, தம்பி நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், அண்ணே நான் அங்கே இருக்கேனே இங்கே இருக்கேனே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பதவி இருக்கும் வரைக்கும் தான் வந்து மரியாதை இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். நீங்கள் ஒரு பதவியிலிருந்து இறக்கப்பட்டுருச்சு, கட்சி ஒருத்தரை புறந்தள்ளிடுச்சுன்னா, இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூகா அழகிரி அவர்களினுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். தென்மண்டல அமைப்பு செயலாளர் இருந்தால் கிட்டத்தட்ட 10 மாவட்டம் தன்னுடைய கட்டுப்பாடு, கட்சி அவரை தூக்கி வீசிச்சு. அவருடைய நிலைமை இன்றைக்கி என்னவா இருக்குன்னு பாருங்கள். அப்போ கட்சி ஒருவரை அங்கீகரிக்கும் போது தான், கட்சியில் பொறுப்பில் இருக்கும்போது தான் அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இவங்க எல்லாரும் மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அந்த பதவியிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களால வந்து என்னன்னா அதை ஜீரணிக்க முடியாது. ஏன்னா அதிகாரம் கையை அது என்னன்னா தினமும் வந்து நீங்க போனவொடனே உங்களை பார்த்தவொடனே 10 பேர் கும்பிடணும்னு நினைப்பீங்க, 10 பேர் வணக்கம் சொல்லணும்னு நினைப்பீங்க, 10 கட்சிக்காரன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைப்பீங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு நினைப்பீங்க, காது குத்துக்கு கூப்பிடணும்னு நினைப்பீங்க, அந்த நிகழ்ச்சி நடத்துறதா தான் என் பேர் இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ அதெல்லாம் வந்து நீங்க பழகி இருப்பீங்க. அது இல்லைன்னும் போது உங்களால் இருக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, வேற தனி இயக்கம் கட்ட நினைப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு பார்ட்டியில் போய் இணைஞ்சு நம்ம வேலை செய்ய முடியுமான்னு நினைப்பாங்க. இது எல்லாருக்கும் உள்ள இயல்பு. இது எனக்குன்னு இல்லை, அவங்களுக்குன்னு இல்லை, யாரா இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து பழகினவங்க யாராலையும் இருக்க முடியாது. அப்படி நினைச்சு வெளியில போனவங்க தான் மிக முக்கியமானவங்க. இப்போ நான் இந்த ஆளுமே என்னால் செலுத்த முடியும், நான் வேற ஒரு இடத்துல போய் என்னால் செலுத்த முடியும் நான் நினைக்கிறேன்னு போறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், தடையா இருக்க முடியாதுல்ல உங்களுக்கு. இந்த கட்சியில் இருப்பதாக இருந்தால் தலைமை சொல்லுவதை கேட்டு இந்த வேலையை செஞ்சாதான் இங்க இருக்க முடியும்பான்னு அவரே சொல்றாரு, அண்ணனே சொல்றாரு. அப்ப அதுக்கு மேல சரி அண்ணனே நேரடியா சொல்லும் போது இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு நினைச்சு வெளியேறவங்க தான் இதே தவிர மற்றபடி இதுல ஒன்றும் எந்த பிணக்கும் இல்லை. அது கட்சியினுடைய கொள்கையில பிணக்கா, கோட்பாட்டுல பிணக்கா அப்படிலாம் இல்லை. அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு கட்டமேன்னு சொல்றதுல குழப்பம், அந்த பிணக்கில தான் வெளியில போறாங்க.